9,000 வருஷமா ஒரு நகரமே கடலுக்குள்ளே தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்தியாவோட குஜராத் மாநிலத்தில் அரபிக்கடலோட 120 அடி ஆழத்தில் ஒரு நவீன நகரமே புதைஞ்சு கிடக்கு. இது ஏதோ ஒரு சிறிய கிராமம் இல்லை, 5 மைல் நீளமும் 2 மைல் அகலமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை நகரம். ஆராய்ச்சியாளர்கள் கார்பன் டேட்டிங் மூலமாக ஆய்வு செஞ்சு பார்த்தபோது அங்கே கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அப்புறமா கலைப்பொருட்கள் எல்லாம் 9,000 ஆண்டுகள் பழமையானவைன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது மனித நாகரிகம் தோன்றியதாக நம்ம நினைக்கும் காலத்திற்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் முற்பட்டது. அந்த 120 அடி ஆழத்துக்கு கீழே கடலுக்கடியில் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட கல் தூண்கள், படிக்கட்டுகள், அப்புறமா முழுமையான வடிகால் அமைப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 9,000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளோ நுட்பமான அறிவியலை மனிதன் எப்படி பெற்றிருந்தான்? மகாபாரத கதைகளின்படி கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்ச அதே நேரத்தில் கடல் கொதிச்சு எழுந்து ஒட்டுமொத்த நகரத்தையும் அப்படியே விழுங்கிட்டதா சொல்கிறாங்க. சுனாமி போன்ற ஒரு பேரழிவு ஒரே இரவில் இந்த நகரத்தை அழிச்சிருக்கலான்னு நிலவியல் நிபுணர்கள் இப்போது சொல்கிறாங்க. இது வரலாற்று புத்தகங்கள் சொல்லும் கதைகளையே மாற்றி எழுதுது. இன்றைக்கி நம்ம எதை நாகரிகம்னு கொண்டாடுறோமோ அதை விட பல மடங்கு மேலான ஒரு உலகம் 9,000 ஆண்டுகளுக்கு முன்பே கடலுக்கடியில் புதைஞ்சிடுச்சு. துவாரகை வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லை, அது உலகத்தோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மம். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் எக்கோஸ் ஆஃப் எட்னிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.